நான் ஒரு 16 ஃப்ளாட் இருக்கிற பில்டிங் உள்ளே போனேன். ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில். மீதி 15 பேரும் கொடுத்துன வந்த பிறகு என்ன பண்ணால் எல்லாம் ஒன்றா வந்தான் என்னை பார்க்குறான். சரி நம்ம பேச்சாளர்னு தெரிஞ்சு வராங்க போல இருக்குதுன்னு ரொம்ப அன்பாக வணக்கண்ணே. சார், இந்த ஃப்ளாட் அசோசியேஷன் இருக்குல்ல, ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஓனர்ஸ் அசோசியேஷன், நீங்கள் தலைவராக இருங்க. நான் எலெக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்மளும் போய் தலைவர்ன்றான்னு ரொம்ப ஒரு மனுஷன் தானே சார், தலைமை பதவி சும்மா தானே வருது அப்படின்னா. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா நாங்கள் எல்லாம் பிஸி, இதுக்கெல்லாம் டைமே இல்லை. அவன் என்ன நினச்சிட்டா, இவன் பேசுகிறவன் தான், வேறு வேலை கிடையாது இவனுக்கு, சாயங்காலத்துக்கு மேலே தான் போகிறான், இருக்கிற வரையும் ஃப்ளாட்டை பார்த்துக்கிட்டோன்னு முடிவு பண்ணான். சரி ஏற்றுக்கிட்டேன். அந்த ஃப்ளாட் அசோசியேஷன் தலைவரான பிறகு அன்னைக்கு பிடிச்சது 7:30 நாட்டு சனி. டெய்லி தொல்லை சார். ஒரு காலத்துலலாம் நான் காலையில் 7 மணிக்கு எழுந்தேன்னா ஏதாவது தலைப்பில் சந்தேகம்னா சொல்வேன். இந்த சுகி சிவம், சாலமன் பாப்பையா, ஞான சம்பந்தம் இவங்களோடலாம் பேசின ஆள் நான். ஃப்ளாட்டுக்கு தலைவரானதுலேருந்து கார்பெண்ட்ரு, கொளுத்து வேலை செய்கிறவன், எலக்ட்ரிஷியனு, கார்பரேஷன் வண்டி வருதில்ல, குப்பை வண்டி, அது பின்னாலெல்லாம் ஓடி இருக்கேன் சார். இதில் என்ன பிரச்சனை, ஒருத்தவங்க எங்கள் ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோர் தெரியும், சொல்லுங்கள், வாசலில் போட்ட பால் பேக்கெட் 2 காணோம், கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னுவான். அது போய் கண்டுபிடிக்கணும். இன்னொருத்தவன் தான், நீ என்ன வாட்ச்மேன் போட்டிருக்க அப்படின்னா, ஏன் சார்ண்ணே, நானும் தானே அசோசியேஷனுக்கு துட்டு தரேன் மாதம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு. ஆமாம், நான் உள்ளே வரும்போது அந்த வாட்ச்மேன் என்ன குட் மார்னிங்கே சொல்ல மாட்டேறான் அப்படின்னா, ஓ அப்படின்னு வாட்ச்மேனை கூப்பிட்டேன். டாய், அந்த ஆள் வந்தாருன்னா குட் மார்னிங் சொல்லு, இதில் என்ன நான் உனக்கு கஷ்டம். எஸ் சார். நான் அப்புறம் அவன் பார்த்தான், எதுக்கு பிரச்சனைன்னு, எவன் வந்தாலும் குட் மார்னிங் சார், உள்ளே போ சார், குட் மார்னிங், திருடனே வந்தாலும் சரி சார்.